வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திரு அரியசலூர் வெங்கட்ராமன் அவர்களுக்கு ஒரு 5 நாள் ரெஸ்ட்டு தேவைப்படுறது. அதனால் குறைஞ்சபட்சம் இன்னிலேருந்து ஆரம்பித்து ஃப்ரைடே டு டியூஸ்டே 5 நாளைக்கு என் அப்பாவுக்கு பதிலாக அடியேன் தான் ப்ரோக்ராம் பண்ணுவேன். ஜோசியரோட மகனே வழிய நமக்கு ஜோசியம் ப்ரொஃபஷன் இல்லை, ஜோசியம் தெரியாது. ஆனாலும் என் அப்பா கணித்து கொடுத்த பலன்கள் அந்த ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி ப்ரோக்ராமை தொகுத்து வழங்க போகிறேன், அவ்வளோதான். என் அப்பா என்ன சொல்லியிருக்காரோ அந்த கைடன்ஸ் படி தான் பண்ண போகிறது. இன்றைக்கி ப்ரோக்ராமை ஆரம்பிப்போம். இன்றைய தேதி 15/11/2024, கிழமை வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி, நட்சத்திரம் பரணி, திதி பௌர்ணமி, யோகம் சித்த யோகம். இன்று கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம். ராகுகாலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 மணி வரை, நல்ல நேரம் எனப்படுகிற சுப ஓரைகள் காலை 6 - 9, 10 - 10:30, 1 - 3, 5 - 6, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாமில் சூரியன், விருச்சிகத்தில் புதன், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைக்கி அன்னாபிஷேகம் எல்லா சிவன் கோவில்கள்லேயும் ரொம்ப விசேஷமாக நல்ல விஸ்ராந்தியாக பண்ணுவாங்க. இந்த அன்னம்ங்கிறது நமக்கு கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணமே யாருன்னா அந்த இறைவன். எது நமக்கு கடவுள் மூலமாக கிடைக்கிறதோ அதை கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு பல முறைகள் இருக்குது. அதில் இந்த அன்னாபிஷேகம்ங்கிறது எங்கெங்கெல்லாம் முறையாக பக்தியோடு நடக்கிறதோ அங்கே இந்த உணவு சம்பந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் முக்கியமாக இருக்காது. அன்னாபிஷேகம் பக்தியோடு தொடர்ந்து நடக்கக்கூடிய அந்த பகுதியில் செழிப்பான அந்த நிலம் அப்படிங்கிறது இருக்கும். செழிப்பான நிலம், செழிப்பான மக்கள், இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக பண்ணுறது. இப்போ பொதுவாக சில பேருக்கு வரக்கூடிய சந்தேகம், இந்த உலகத்தில் எல்லாமே கடவுள் தான் படைச்சது. அப்படி இருக்கிறப்போ அது என்ன கடவுளுக்கு நம்ம எதாவது காணிக்கைன்னு கொடுக்கறது, கடவுளுக்கு வேண்டுதல்னு எதாவது கொடுக்கறது, இந்த மாதிரி உணவு இல்லை தங்கமாக இருக்கட்டும், காஸ்ட்லியான விஷயத்துலேருந்து ஆரம்பித்து ரொம்ப சீப்பான விஷயம் வரைக்கும் கடவுளுக்கு பலவிதமான காணிக்கைகள் வேண்டுதல் இந்த மாதிரிலாம் பண்ணுறோமே, கடவுள் இதெல்லாம் கடந்தவர் தானே, கடவுள் அதை கேட்டாரா, இந்த மாதிரிலாம் சில கேள்விகள் வரும். இப்போ எல்லாருக்கும் புரிகிற கான்செப்டில் ரொம்ப சிம்பிளாகவே சொல்கிறேன். நீங்கள் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். அந்த ஹவுஸ் ஓனருக்கு அந்த மாதிரி ஒரு 150 வீடு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ ப்ராப்பர்ட்டி பக்கம் பக்கமாக இருக்குது. இந்த வீடே அவருக்கு சொந்தமானது தானே. இதில் என்ன தனியாக நம்ம வீட்டுக்குன்னு வாடகை கொடுக்கறது? நான் வாடகை கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் நடக்குமா? நடக்காது. அதே கான்செப்ட். ஆனால் என்னென்னா ஹவுஸ் ஓனருங்கிறவர் வாடகையை எதிர்பார்ப்பார். அதுக்கு தான் நமக்கு வீட்டை ரெண்ட்டுக்கு விடுறார், அட்வான்ஸ் எல்லாம் முதல்ல வாங்குறார். கடவுள் அதை எதிர்பார்க்கறது இல்லை. இருந்தாலும் நன்றி மறப்பது நன்றன்று. நன்றி மறக்கிறத விட பெரிய தவறு வேறு எதுவுமே இல்லை. இந்த உடம்பில் இருக்கிற காற்றே நம்ம வாடகைக்கு எடுத்துன்னு தான் வந்திருக்கோம். நம்ம எப்போ இந்த பூமிக்கு வரோமோ அப்போயே ரிட்டன் டிக்கெட்டுங்கிறது போட்டுடுறாங்க. பட் என்றைக்கு அந்த ரிட்டன் டிக்கெட்டுங்கிறது நமக்கு தெரியாது. அதனால தான் நிம்மதியாக இருக்கும். தெரிஞ்சுட்டா நம்ம ஒவ்வொரு டேட்டா எண்ணின்னு இருப்போம். ஸோ என்னென்னா இந்த உடம்பே வாடகைக்கு தான் எடுத்துன்னு வந்திருக்கோம். எத்தனையோ குறைகளோடு சில பேர் இருந்தாலும் அதை கூட குறைன்னு சொல்ல முடியாது. அந்த குறையை பொருட்படுத்தாமல் சந்தோஷமாக பல பேர் வாழ்ந்துன்னு இருக்காங்க. ஆனால் எல்லாம் இருந்தும் குறையான மனதோடு இருக்கிறதுங்கிறது தான், இந்த மன உணம்ங்கிறது தான் பெரிய குறை. நமக்கு கடவுள் நல்ல உடம்பை கொடுத்துருக்கார், கை காலை கொடுத்துருக்கார், ஓரளவு அறிவை கொடுத்துருக்கார், நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கார். இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு இது எல்லாம் கிடச்சிருக்குன்னா அது கடவுளுடைய அருள் முக்கியமான ஒன்று. 30 கோடி உயிரணுக்கள் 40 கோடி உயிரணுக்கள் போட்டி போட்டு அதில் ஏதாவது ஒன்று தான் பூமியில் வந்து பிறக்கிறது, 1ஓ 2ஓ. அந்த கோடான கோடி உயிரணுக்களில் எந்த அணு பூமியில் வந்து ஆணாவோ பெண்ணாவோ ராமசாமியாவோ குப்புசாமியாவோ கோவிந்தசாமியாவோ பிறக்கணும், யார் காமாட்சியாவோ மீனாட்சியாவோ சுந்தரியாவோ பிறக்கணும், இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து யார் டிசைட் பண்ணுறாங்க? மனிதர்கள் ப்ரோக்ராம் பண்ணுற விஷயமா? எல்லாம் இயற்கையில் தானாக நடக்கிறது. அந்த இயற்கை தான் கடவுள். அந்த இயற்கை எதுக்கு கட்டுப்பட்டது?
கடவுளுக்கு கட்டுப்பட்டது. ஸோ அப்பேற்பட்ட அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நம்ம பல விஷயங்கள் பண்ணுறோம். அதில் இந்த அன்னாபிஷேகம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த உலகமே சிவசக்தி இயக்கத்தில் தான் இயங்கிறது. மொத்த பிரபஞ்ச விதியும் இந்த சிவசக்திங்கிற ஆளுகைக்கு கட்டுப்பட்டது. இந்த சிவலிங்க தத்துவங்கிறது எதை உணர்த்துறதுனா சிவன் சக்தி. நம்முடைய ஜீவனிலே சக்தி இருந்தால் தான் சிவம், அந்த சக்தி இல்லைன்னா வெறும் சவம் தான். அதனால் இந்த ஜீவமாகிய ஆற்றலை இயக்குவது சிவசக்திங்கிற மிகப்பெரிய தத்துவம். இந்த உலகத்தில் எந்த ஊர் எந்த நாட்டில் பிறக்கிற குழந்தையாக இருந்தாலும் அம்மா வயிற்றில் முதல்ல லிங்க வடிவத்தில் தான் குழந்தையே உருவாகும். அந்த காஸ்மிக் எனர்ஜி அணு வடிவம் இப்படி எது பார்த்தாலும் அதில் லிங்கம்ங்கிற தத்துவம் வரும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்பேற்பட்ட அந்த லிங்க ஸ்வரூபனான ஈஸ்வரனுக்கு நம்ம அன்னாபிஷேகங்கிறது பண்ணோன்னா நம்முடைய வாழ்க்கை அண்ணா மாதிரி ஆகும். அண்ணாங்கிற தூய தமிழுக்கு என்ன அர்த்தம்னா யாராலையும் நெருங்க முடியாதுன்னு அர்த்தம். அதனால தான் அண்ணாமலைன்னு பேர் வந்தது. நம்ம வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய பேர் புகழ் பணம் மற்ற விஷயம் எல்லாம் சிவன் மனசு வச்சுட்டா யாராலையும் கிட்ட நெருங்க முடியாத ஒரு ஒசரம் உச்சம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு உச்சத்தை ஈசன் அருளால் தொட முடியும். உச்சத்தை தொட முடியும், அச்சமில்லாத வாழ்க்கையை வாழ முடியும். அத்தகைய ஒரு விஷயங்கள் பல சிறப்புகளை தர வல்லது இந்த அன்னாபிஷேகம்ங்கிறது. இந்த ஈஸ்வரனை, அந்த அண்ணாமலையானை, அனைவருக்கும் அண்ணாவானவனை, அப்பாவானவனை, ஜேஷ்டனை, கனிஷ்டனை, சிவன் தான் எல்லாத்த விட பெரியவன், எல்லாத்த விட சின்னவன் எதுன்னு பார்த்தாலும் அதுவும் சிவன் தானா. எல்லாமே சிவத்தில் அடக்கும், சிவம் எல்லாத்துலேயும் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஜேஷ்டாய நம கனிஷ்டாய நமங்கிற அந்த ருத்ரத்துடைய முக்கியமான சாராம்சம். அத்தகைய அந்த ருத்ரனை, அந்த ஈஸ்வரனை போற்றி தொழுவோம். ஆடிப்பாடி அண்ணாமலையானை கைத்தொழ ஓடிப்போகும் நம்முடைய வினைகள். இன்றைய விசேஷங்கள்: பௌர்ணமி கிரிவல விரதம், அன்னாபிஷேகம் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக பல கோவில்களில் பண்ணுவாங்க. அந்த அன்னாபிஷேகத்தை பற்றியே நம்ம தனியாக பேசணும். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அன்னாபிஷேகத்தில். தெரிஞ்சுக்கலாம், வாங்கலேருந்து போயிடலாம். வணக்கம். ஏற்கனவே சொன்னதற்கிணங்க இன்றைய தெரிஞ்சுக்கலாம் வாங்க பகுதியை அடியேன் தொகுத்து வழங்கப் போகிறேன். ஜோசியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என் அப்பா உட்காண்ட உடனே தான் பதில் சொல்வார், அதில் டவுட் இல்லை. பொதுவான ஆன்மீக விஷயங்கள் ஏதோ நமக்கும் கொஞ்சம் தெரியும். அதனால் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை ஜோசியம் சம்மந்தப்பட்டது கூட ஏற்கனவே அப்பாட்ட கேட்டு தெரிஞ்சின்ற விஷயமா இருந்தால் மட்டும் பதில் சொல்ல போகிறேன். முதல் கடிதத்தை யார் எழுதியிருக்காருங்கிறத பார்ப்போம். குன்றுதோறும் குடியிருக்கும் குமரனும் எங்கள் கீழ்நல்லாத்தூர் வாழும் ஸ்ரீ எல்லையம்மனுக்கும் உங்களுக்கு மங்காத செல்வங்களை தர வேண்டுகிறேன். உங்கள் சகோதரி ந யசோதா எழுதுகிறேன். தங்கள் நிகழ்ச்சியில் நிழல் கிரகமான மாந்தியை பற்றி விளக்கமாக சொன்னதற்கு நன்றி. இதேபோல் குளிகை நேரம் என்பதை பற்றி எடுத்து கூறுங்கள். குளிகை நேரம் என்றால் என்ன? அந்த நேரத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பதை கூறுங்கள். இந்த குளிகையை பற்றி என்கிட்ட அப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட ஒரு 100 பேர் 150 பேர்கிட்ட எப்படியும் என் கண்ணெதிர இந்த குளிகையை பற்றி அப்பா பேசியிருப்பார் குறைஞ்சபட்சம். அப்படி நான் கேட்ட வரைக்கும் குளிகைங்கிறது என்னென்னா ஆக்சுவலி மாந்தியோட ஒரு போஷனை தான், இன்னொரு வடிவத்தை தான் நம்ம குளிகன் அப்படின்னு சொல்கிறோம். குளிகையில் என்ன பண்ணாலும் அது திரும்ப திரும்ப பெருகும்பாங்க. அதனால தான் குளிகை நேரத்தில் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, குளிகை டயத்தில் முதல்ல பைக்கு கார் மாதிரியான விஷயங்கள் வாங்குறது, முதல்ல ஒருத்தங்க நகை வாங்குறாங்க அவங்க லைஃப் டைமில், இல்லை முதல்ல நீங்கள் யாருக்காகாது தங்கம் வைரம் அந்த மாதிரி வாங்குறீங்க, இல்லை வெள்ளி எதுவாக வேணாலும் இருக்கட்டும், குளிகை நேரத்தில் வாங்குறது இப்படிலாம் பண்ணுவாங்க. குளிகை நேரத்தில் கல்யாணம் மட்டும் பண்ணக்கூடாதும்பாங்க. ஏன் காரணம் உங்களுக்கே தெரியும். குளிகை நேரத்தில் நம்ம என்ன பண்ணாலும் அது திரும்ப திரும்ப நடக்குங்கிறது ஒரு ஐதீகம். குளிகைங்கிறது நல்ல விஷயங்களை திரும்ப திரும்ப மல்டிப்புளாக பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்குது. நல்ல விஷயம் மட்டும் இல்லை, அந்த நேரத்தில் எது பண்ணாலும் அது திரும்ப திரும்ப நடக்குங்கிறது நம்பிக்கை. ராமநாமத்தை விட உயர்ந்த மந்திரம் உலகில் எதுவும் இல்லை. இதன் புனிதத்தை உணர்ந்த சிவனே காசியில் இறந்தவர்களின் காதுகளில் ராமாயண கூறி இறந்தவர்களை மோட்சத்திற்கு அனுப்பி வைப்பார். இதை ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன் கண்களால் கண்டதாக சொல்வது குறித்தும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வரலாறு குறித்தும் அறிந்ததை கூறவும். ஜே ரமாவோ இல்லை என்ன பேருங்கிறது சரியாக இல்லை, பட் இந்த விஷயத்துக்கு மட்டும் நம்ம வருவோம். என்னென்னா ராமநாமங்கிறது உயர்ந்த நாமம், அதில் சந்தேகமே கிடையாது.
ராமகிருஷ்ண பரமஹம்சரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்லணுன்னா அது பெருசு. அதை பற்றியே ஒரு 100-200 எபிசோட் கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் பண்ண வேண்டியதாக இருக்கும். விவேகானந்தருக்கு அவர் குரு, பல நல்ல விஷயங்களை அவர் போதிச்சிருக்கார். அவருக்கு அந்த குண்டலினியோட உச்சபட்ச அந்த ஞானம் ஆற்றலுங்கிறது எங்கே கிடச்சிதுன்னா, காசி நதிக்கரையோரம் பிந்து மாதவர்னு ஒரு கோவில் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் திரைலிங்க சுவாமிகள்னு ஒருத்தர் 250 ஆண்டுகளுக்கு மேலே தொடர்ந்து பூதல் உடலோடு வாழ்ந்து ஜீவசமாதியானவர். அந்த திரைலிங்க சுவாமிகளை தான் குழந்தையானந்த சுவாமிகள்னு சொல்கிறோம். இந்த குழந்தையானந்த சுவாமிகள் பல இடங்களில் ஜீவசமாதி ஆகியிருக்கார். மதுரை பக்கத்தில் வெத்தலைகுண்டு, இந்த மாதிரி 2-3 இடங்களில் அவருக்கு வந்து ஜீவசமாதி கோவிலுங்கிறது இருக்குது. ரொம்ப விசேஷமான சித்தர் குழந்தையானந்த சுவாமிகள். நடு கங்கையில் பத்மாசனம் போட்டு அமர்ந்திருந்தார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்தப்போ. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்காக கரையோரம் வந்து குண்டலினி தீட்சியை குழந்தையானந்த சுவாமிகள்ங்கிற திரைலிங்க சுவாமிகள் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு கொடுத்ததா சொல்லுவாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த ராமநாமத்தோட சிறப்புகளை நிறையா சொல்லியிருக்கார். அவர் இந்த மாதிரி பல விஷயங்களை கண்ணால் பார்த்துருக்கார். ராமகிருஷ்ண பரமஹம்சரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக இந்த ஒரு எபிசோடில் சொல்கிறதுங்கிறது கஷ்டம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் குறிப்பிடலாம். என்னென்னா, ஒரு நாள் ராமகிருஷ்ண பரமஹம்சரோட மடத்தில் ஒரு விசேஷம் நடந்தது. அப்போ லட்டு நிறையா பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த லட்டை மொக்கிறதுக்கு நிறையா எறும்புகள் வந்தது. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், அந்த தட்டை சுற்றி லக்ஷ்மண் ரேகா மாதிரி ஏதாவது கோடு போடுவோம். ஆனால் மகான்கள் பொதுவாக எந்த உயிரையும் கொல்லக்கூடாதுங்கிறது தர்மம். அதனால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன பண்ணாராம், அந்த லட்டு தட்டை சுற்றி நிறையா சர்க்கரையை தூவினார். அப்போ எறும்புகள்லாம் என்ன பண்ணிட்டு அந்த சர்க்கரையை மட்டும் சாப்பிட்டு லட்டை ஒன்றும் பண்ணாமல் போயிடுது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னாராம், நம்மளும் இதே மாதிரி தான் பேரானந்தம்ங்கிற லட்டை விட்டுட்டு சிற்றின்பமான சர்க்கரையிலேயே திருப்தி பட்டுக்கிறோம். என்ன ஒரு அருமையான தத்துவம், உதாரணம் பாருங்க. இந்த பேரானந்தம் அப்படிங்கிறது அந்த கடவுளை அடையக்கூடிய உயர்ந்த நிலை, ஞான மார்க்கம், ராஜபாட்டை, அதுதான் அந்த லட்டு. அதை விட்டு நம்ம சின்ன சின்ன சந்தோஷம் சக்கரை மாதிரியான விஷயத்துலேயே திருப்தி பட்டுடுறோம். ஸோ லட்டு வேணுங்கிறவங்க லட்டுவை எடுத்துக்கட்டும், எறும்புகள் மாதிரி சக்கரை வேணுங்கிறவங்க சர்க்கரையை எடுத்துக்கட்டும். ஆனால் லட்டுவையும் அடையிறதுக்கு, அதான் ஞானத்தையும் அடையிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சர் எவ்வளவோ பயனுள்ள விஷயங்களை சொல்லியிருக்காரு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன கதைகள், அவருடைய வாழ்க்கை தத்துவங்கள், இதை பற்றி பேசுகிறதா இருந்தாலே அப்படி நிறையா பேசின்னு போக முடியும். அடுத்த வாசகி ஒருத்தங்க ஜி தமிழ்த்தாயின் மகன் PR கவிதை ராஜா வாசகர். தங்கள் ஆசி வேண்டி காசாக்கார செட்டித்தெரு. கந்தசஷ்டி இயற்றிய பாலதேவராயர் அவதரித்த ஊரான தஞ்சை மாவட்டம் கோவில் தேவராயன்பேட்டை அருள்மிகு நறுங்குழல் நாயகி உடனாய மச்ச பாரீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள சுப்பிரமணியர் கையில் சங்கு சக்கரத்துடன் வள்ளி தெய்வயானையுடன் அருள்வதோடு மச்சாவதாரம் எடுத்தபோது மீண்டும் தன் சுய உருவிற்கு இங்குள்ள ஈசனை வழிபட்டதால் இத்தல ஈசருக்கு மச்சபுரீஸ்வரர் என பெயரானது. அதோடு மீனாட்சி ஸ்தலமாக இத்தலம் விளங்குவதால் மீனராசிக்குரியோர் பரிகாரம் செய்து வழிபட்டு வரலாம். இந்த கோவிலை பற்றி அந்த ஊரை சேர்ந்த கவிதை ராஜாங்கிறவர் சொல்லியிருக்கார். சம்மந்தப்பட்ட இந்த கோவிலுக்கு மீனராசியை சேர்ந்தவங்க பரிகாரத்துக்கு போகணுன்னா போகலாம். நிறைவாக நம்ம அடுத்த கடிதத்தை பார்ப்போம். KS உமாபதிங்கிறவர் திருப்பத்தூர்லேருந்து ஒரு விஷயம் கேட்டிருக்கார். என்னன்னு பார்ப்போம். அன்பார்ந்த ஐயா வணக்கம். ஆன்மீக தகவல். திருமலையில் உள்ள பெருமாளுக்கு மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரத்தன்று வில்வ இலையால் அர்ச்சனை செய்யப்படுகிறது. கேள்வி: புதிய வீடு கட்ட வாஸ்து பூஜை போட கேட்டை நட்சத்திரக்காரர் எந்த மாதம் சிறப்பு என்பதை கூறவும். இந்த வீடு கட்ட பூஜை போடுறது, வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் என் அப்பா ஃப்ரீயாகி வந்த உடனே தான் சொல்ல முடியும். முதல் விஷயத்துக்கு நான் சொல்லிடுறேன். பொதுவாக திருவாதிரைங்கிறது நடராஜர் சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம். திருவாதிரையில் சிவனுக்கு பூஜை பண்ணுறது ஒரு ஆங்கிளில் விசேஷம். இன்னொரு ஆங்கிள்னு பார்த்தா திருப்பதிங்கிறது ராமானுஜருடைய வழிகாட்டுதல் படி எங்கள் பூஜை நடந்துட்டுருக்கு. திருவாதிரைங்கிறது வைணவ ஆச்சாரியாரான ராமானுஜருக்கும் உரிய நட்சத்திரம். அதனால் திருப்பதியில் ராமானுஜருடைய நட்சத்திரத்தை இன்னைக்கு வில்வ பூஜை பண்ணுறதுங்கிறதும் விசேஷம்தான். இன்னொன்று, வில்வம்ங்கிறது லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய பொருட்களில் வில்வம், சந்தனம், இது எல்லாமே வருது. வில்வம்னு எடுத்துட்டா சிவன் விஷ்ணு 2 பேருக்குமே விசேஷம்தான். பொதுவாக இந்த லக்ஷ்மி அஷ்டோத்திரம், லக்ஷ்மி சகஸ்ரநாமம் இதெல்லாம் கூட சிவாயை நமக, சிவகரியை நமக, சிவதராயை நமக, இந்த மாதிரிலாம் வரும். சிவம்னாலே மங்களம்னு அர்த்தங்க. அதனால தான் சிவனுக்கு சிவன்கிற பேர் வந்தது. மங்கள ரூபமாக இருக்கக்கூடியவர். இந்த வில்வ பூஜை, வில்வ அர்ச்சனைங்கிறது பெருமாள் வழிபாட்டிலையும் ரொம்ப முக்கியமானது தான்.
ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் ஆன்மீக சந்தேகங்களுக்கு விடை காண நீங்கள் கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜி தமிழ் 33B ஒலிம்பியா பிளாட்டினா, சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 600032. மேஷராசிக்கு இன்றைய நாள் பல நல்ல விஷயங்கள் தேடி வரக்கூடிய நாளாக இருக்கும். இப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் அதெல்லாம் பார்த்தா உங்கள் ராசி அதிபதி 9ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறது அப்படிங்கிறது ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் லேசாக படுத்தலாம். அதே சமயம் உணவு, உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு மாதிரியான எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்து ப்ராப்பராக ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணால் அந்த விஷயங்கள்லேருந்து பெரிய அளவில் தப்பிக்கலாம். அதை தவிர்த்து முக்கியமாக பார்த்தா 5க்குடைய அதிபதிங்கிறது, அதாவது 7ஆம் இடத்துல குரு சந்திரன் ரெண்டும் சேர்ந்து நல்ல நிலையில் இருக்கிறதுங்கிறது குருச்சந்திர யோகம். இது மேஷராசி, விருச்சிக ராசி ரெண்டுத்துக்குமே பொருந்தும், செவ்வாய் வீட்டுக்கு. அதனால் ரொம்ப அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்குது. இன்றைக்கை விட நாளைக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். நாளைக்கும் நாளைக்கும் அவ்வளோ அமோகமாக இருக்குது மேஷம் விருச்சிகம் ரெண்டுத்துக்குமே. பண ரீதியாகவும் சரி, சில புதிய தொடர்புகள், வியாபாரம் சம்பந்தமாக மற்ற விஷயங்கள் கிடைக்கிறது, அது எல்லாமே இன்று மேஷராசிக்கு நல்ல மேன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ரிஷபராசின்னு எடுத்துட்டா ரிஷபராசிக்கு இன்றைய நாள் சற்று சிறப்பாகவே உள்ளது என்று சொல்லலாம். மிக மிக முக்கியமான சில செய்திகள் இன்று உங்களை தேடி வரும். அது உங்களை அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகர்த்துவதாக கூட இருக்கும். புதிய நண்பர்கள் சில பேருடைய தொடர்பு இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். பல வருஷம் ஏற்கனவே உங்கள் நட்பில் இருந்தவங்க கான்டாக்ட் மிஸ் ஆகிருக்கும். இப்போ திடீர்னு பழைய நட்புகளுடைய கான்டாக்ட் உங்களுக்கு கிடைக்கும். நட்பை புதுப்பித்தல், அது மூலமாக சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள், சுவாரஸ்யங்கள் எல்லாமே நடக்கும்னு சொல்லலாம். மிதுன ராசிக்குன்னு எடுத்துட்டா இன்றைய நாள் பயணத்தின் மூலமாக ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் பயணம் எங்கேயாவது போக வேண்டியதாக இருக்கும். அந்த பயணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளின் மூலமாக உங்களுக்கு சில அனுபவங்கள் கிடைக்கிறது. வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போகிறதுங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு நடக்கும். கடகராசின்னு எடுத்துட்டா இன்றைய நாள் குறிப்பாக தாய் வழி உறவுகள் மூலமாக சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். தாய் வழி உறவினர்கள், உங்கள் அம்மாவோட கூட பிறந்தவங்க, இல்லை உங்கள் தாய் வழியிலே பெண் கொடுத்தவர்கள், பெண் எடுத்தவர்கள், இப்படி தாய் வழி உறவுகள் மூலமாக சில நல்ல விஷயங்கள், மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. குறிப்பாக இந்த ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அந்த மாதிரியான விஷயம், ஆன்சைட், ஆஃப் சைட் எக்ஸட்ரா, இந்த ஓவர்சீஸுக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, வெளிநாட்டு பயணம், அந்த வெளிநாட்டு பயணம் மூலமாக கிடைக்க வேண்டிய விஷயங்கள், இந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் உங்களுக்கு இப்போ கிளிக் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. சிம்மராசி நேயர்கள்னு எடுத்துட்டா இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம். எந்த விதத்தில் முக்கியமான நாள்னா, இப்போ நம்ம சம்பாதிக்கிறதே எதுக்காக? நல்லா சாப்பிட்ணுங்கிறதுக்காக. நல்லா சாப்பிட்ணும், வாழ்க்கையில் நல்லா இருக்கணும். உணவுக்காக தான் மனுஷன் காலங்காலமாக ஓடின்னு இருக்கான். அந்த உணவுங்கிறது நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கணும், நம்முடைய அறிவாற்றலை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அதனால தான் இப்போ எந்தெந்த சாப்பாட்டில் எவ்வளோ கிராம் ப்ரோட்டீன் இருக்குது, எவ்வளோ மினரல்ஸ் இருக்குது, எதில் ஃபைபர் ஜாஸ்தி இருக்குது, எதில் இந்த விட்டமின் ஜாஸ்தி இருக்குது, இப்படி தேடி தேடி ஆளாளுக்கு இன்றைக்கி நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட்டாக ஆகிட்டு இருக்காங்க, டயட்டிஷியன் எக்ஸ்பர்ட்டாக ஆகிருக்காங்க. பல விஷயங்களை நம்ம கூகுளில் தேடி தேடி நல்ல தரமான உணவு அவங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்டுட்டு இருக்கோம். சிலது டேஸ்ட்டு பிடிக்காதுனாலும் ஹெல்த்துக்கு நல்லதுங்கிறதுக்காக சாப்பிட்றவங்க இருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களுக்கு இந்த ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயம், ஜீரண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த மாதிரிலாம் இந்த ராசியில் யாருக்காவது இருந்ததுன்னா அந்த மாதிரியான பிரச்சனைகள் சரியாகி உங்கள் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாளாக, உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு குவாலிட்டியான ஃபுட்டையும் நல்லா சாப்பிடக்கூடிய நாளாக இனிமேல் மாறும். உங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும்னு சொல்லலாம்.
கன்னிராசிக்கு கனிவான பல விஷயங்கள் இந்த நாளில் நடக்கும்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து ஆக்சுவலி சந்திராஷ்டமம் கன்னிராசிக்கு. சந்திராஷ்டமமாக இருந்தாலும் எப்படி கனிவான விஷயங்கள் நடக்கும், நல்லது நடக்கும் அப்படின்னா, முதல்ல சந்திராஷ்டமம்னா என்ன? ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் வந்தால் அன்றைக்கி மைண்டு டிஸ்டர்பாக இருக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். புதிய முயற்சிகள் எதையும் எடுக்கக்கூடாது. அதே சமயத்தில் நீங்கள் தினமும் நிறையா ஃபைல் உட்காந்து சைன் பண்ணுற அந்த இடத்துல இருக்கீங்க. உங்களால் சந்திராஷ்டமங்கிறதுனால 1 நாள் 2 நாள் லீவ் போட்டெல்லாம் பண்ண முடியாது. என்ன பண்ணுறது அப்படின்னா, சந்திராஷ்டமம் இன்றைக்கி மைண்டு டிஸ்டர்பாக இருக்கும், அவ்வளோதானே. ஸோ நம்ம மைண்டு எந்த சூழ்நிலையிலையும் டிஸ்டர்ப் ஆகாத அளவு நம்ம மைண்டை ஸ்ட்ராங் ஆக்கணும், மைண்டை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு விப்பாசனாங்கிற ஒரு பயிற்சி புத்த மத இதில் கற்று தருவாங்க. நம்முடைய வாசி யோகம் தான் விப்பாசனாங்கிற வேறு வடிவத்தில் பௌத்தத்துக்கு போச்சு. இந்து மதத்தில் அதுக்கு பேர் வாசி யோகம். வாசி யோகத்தில் பல சிலபஸ் இருக்குது. அதில் விப்பாசனாங்கிறது ஒன்று. உங்கள் ப்ரீத்தை வாட்ச் பண்ணணும். உங்கள் 2 மூக்குலேருந்து காற்று வருதா, இடது பக்கம் ஃபஸ்ட்டு காற்று வருதா, வலது பக்கம் ஃபஸ்ட்டு காற்று வருதா, இல்லை ஒரே நேரத்தில் 2 சைடு மூக்குலேருந்து காற்று வருதா, அந்த காற்றை நீங்கள் எந்த பக்கமாக உள்ளே இழுக்கிறீங்க, மறுபடியும் இடது பக்கமாக வலது பக்கமாக, இல்லை சைமன்டேனியஸாக 2 பக்கமும் இழுத்து விட்றீங்களா? இப்போ நான் சொன்ன உடனே தான் உங்கள் மூக்குலேருந்து காற்று வந்து படுற அந்த உணர்வுங்கிறது இருக்கும் வாட்ச் பண்ண ஆரம்பித்த உடனே. அப்படி ஒரு நாளைக்கு கண்ணை மூடிண்டோ கண்ணை திறந்துண்டோ நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டே கூட ப்ரீத்தை வாட்ச் பண்ணலாம். எந்த அளவு நீங்கள் ப்ரீத்தை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவு உங்கள் மைண்டு காம் ஆகும். முதல்ல நீங்கள் 2-3 நாள் பண்ணுறப்போ தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் உங்கள் மனசு பக்குவப்பட்டதுக்கப்புறமா அது உங்களுக்கு ஒரு சுகமாக இருக்கும். தினமும் இதை பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மைண்ட் ப்ரெஷர் குறைஞ்சி உங்கள் மைண்டு பீட்டாங்கிற அந்த இதுலேருந்து ஆல்ஃபாங்கிற அந்த நிலைக்கு போகிறத உணரலாம். அப்புறம் தலையிலே பிறைச்சந்திரனை சூடிய தட்சிணாமூர்த்தி சாரதா தேவிங்கிறது சரஸ்வதியோட வடிவம். இந்த மாதிரியான வடிவங்களை சந்திராஷ்டம நாளில் வழிபடுறப்போ நம்முடைய மனம் அமைதியாவதை நம்மளால் உணர முடியும். துலா ராசிக்குன்னு எடுத்துட்டா இன்றைய நாள் வந்து மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்கிறது. குறிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாருக்காவது இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ரொம்ப நாளாக நடந்துட்டுருக்கு, அது தள்ளி போயின்ட்டுருக்கு, தாமதமாயின்ட்டுருக்குன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் இனிமேல் சரியாகும். தாமதப்படுற பல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு, திருமணம், குழந்தை பிறக்கிறது, இந்த மாதிரியான சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ யாருக்கு நடக்கணுமோ அது நடப்பதற்கான வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாகும். ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை எப்படி பயன்படுத்துகிறாங்கங்கிறத பொறுத்து தான் இது எந்த அளவு ரேஷியோ பலிக்காதுங்கிறத உணர முடியும். விருச்சிக ராசின்னு எடுத்துட்டா கிட்டத்தட்ட மேஷ ராசி விருச்சிக ராசி ரெண்டுத்துக்கும் ஒரே பலன் தான். 7ல் குருச்சந்திரன் சேர்வதுங்கிறது குருச்சந்திர யோகம், அது ஒன்று. பட் ராசி அதிபதி 9ல் நீச்சமாறுதுங்கிறது ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் வரலாம், அதில் கவனமாக இருக்கணும். அதையெல்லாம் தாண்டி பார்த்தால் இன்றைய நாள் வந்து விருச்சிகத்துக்கு ரொம்ப ஒரு நல்ல நாளாக, அற்புதமான நாளாக அமைய இருக்கிறது. தனுசு ராசின்னு எடுத்துட்டா இன்றைய நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாள்னு சொல்லலாம். இன்றைய நாள் எந்த விதத்தில் உங்களுக்கு மிக சிறப்பான நாளாக இருக்கும்னா, உங்களுடைய நீண்டகால லட்சியங்கிறது ஒன்று இருக்கும். 5 வருஷமாவோ 10 வருஷமாவோ இல்லை 15 வருஷமாவோ ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணோன்னு நீங்கள் ஒத்தி போட்டுட்டே இருந்திருப்பீங்க. அது பண்ண முடியாத சில சூழ்நிலை, தடங்கல்கள், தாமதம் இதெல்லாம் வந்திருக்கலாம். அப்படி வந்தால் அது சரியாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த தாமதத்தை தகர்த்து எறிந்து இனிமேலும் நம்மளால் இதை வெயிட் பண்ண முடியாது, ஆரம்பிச்சிருவோம் இந்த வேலையன்னு ரொம்ப நாளாக பண்ண முடியாத ஒரு வேலையை மறுபடியும் ஆரம்பித்து அதை நல்லபடியாக முடிக்கிறதுக்கான ஒரு நாளாக இந்த நாள் வந்து அமையும். அதாவது பல நாட்களாக தடைப்பட்ட ஒரு விஷயத்தை, முடிக்க முடியாத இருந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிக்கலான்னு ஒரு வேகத்தோடு வருவீங்க. இன்றைக்கி இருக்கிற வேகம் கடைசி வரைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணால் நினைத்ததை நீங்கள் முடிக்கலாம். மகர ராசி அப்படின்னு பார்த்தா இன்றைய நாள் ஒரு மகத்தான நாள்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லணுன்னா இந்த ஷேர் மார்க்கெட் அதில் அனுபவம், அது சம்மந்தப்பட்ட நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு அது மூலமாக ஏதாவது பல நல்ல விஷயங்கள் நடக்கும். ஷேர் மார்க்கெட் மூலமாக உங்களுக்கு திடீர் பணவரவு வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். ஏதாவது ஒரு விஷயத்தில் திடீர் தனலாபம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது ஷேர் மார்க்கெட் மூலமாக வரத்துக்கு நிறையா சான்ஸ் இருக்குது மகர ராசிக்கு.
கும்பராசி அப்படின்னு எடுத்துட்டா இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக இருக்கிறது. அம்மன் வழிபாடு பண்ணுறது மூலமாக நீங்கள் நினைத்த பல விஷயங்களை ஈஸியாக பண்ணிடலாம். எங்கெல்லாம் காளி சம்பந்தப்பட்ட கோவில்கள் இருக்கோ, வடிவங்கள் இருக்கோ, காளி வழிபாடு, துர்க்கை வழிபாடு, அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட கோவில்களுக்கு போகிறது, இல்லை வீட்லேயே சாந்த வடிவத்தில் காளியோ இல்லை ஏதாவது அம்மனையோ வழிபடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணால் துர்க்கையிலையும் சாந்தி துர்க்கை உண்டு, காளியிலையும் சாந்த வடிவங்கள் உண்டு. வீட்டில் வழிபாடு பண்ணுறப்போ அப்படி சாந்த வடிவத்தில் பண்ணுறதுங்கிறது விசேஷம். கோவில் நீங்கள் உக்ர வடிவத்தில் இருக்கிற கோயில்களுக்கு கூட போகலாம், அது தப்பு கிடையாது. உக்ர வடிவம் வீட்டில் வைக்கக்கூடாதானா வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கு தகுந்த பூஜை, விரதம், ஆச்சாரம் யார் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு செட் ஆகும். அவங்க யாராக இருந்தாலும் இன்னார் தான் அதை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, அது ஃபாலோ பண்ண முடியும்னா தாராளமாக உங்களுக்கு செட் ஆகும். மற்றபடி இன்று சக்தி வழிபாட்டின் மூலமாக பல சக்திகளை, பல சித்திகளை, அதாவது வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக கும்பராசிக்கு இன்றைய நாள் இருக்கும். மீனராசின்னு எடுத்துட்டா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த ராசியை சேர்ந்தவர்கள் புதிதாக சில விஷயங்களை கற்றுக்கிறது, இந்த கணிதம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப நாலேஜாக இருக்கிறது அப்படிலாம் இருப்பாங்க. மீனராசி குருவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. குருங்கிறவர் ஞானத்தை தரக்கூடியவர். பொதுவாக மீனராசியில் இந்த கணித மேதைகள், அறிவியல் மேதைகள் நிறையா பேர் பொதுவாக இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், தெரில. பட் விஷயம் தெரிஞ்சவங்க சொல்லியிருக்காங்க நிறையா பேர். அந்த வகையில் அந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் உங்கள் அறிவால் பல விஷயங்களை சாதிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். நாளைய விசேஷம். நாளைக்கு தான் கார்த்திகை மாதம் பிறக்கிறது. தொடர்ந்து 45 நாட்கள் மண்டல பூஜைங்கிறது செய்வார்கள். கார்த்திகை மாதம் 45 நாட்கள் மண்டல பூஜை அப்படின்னோடனே சில பேருக்கு சபரிமலை ஐயப்ப விரதம் ஞாபகம் வரும். இன்னும் சில பேருக்கு கார்த்திகை செல்வனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஞாபகத்துக்கு வருவார். முருகனையும் கார்த்திகையை எப்படி பிரிக்க முடியும்? சிவனோடும் கார்த்திகை சம்பந்தப்பட்டது. இந்த திருவண்ணாமலையில் கார்த்திகை மாதம் தானே கோலாகலமாக பல திருவிழாக்கள் நடக்கும், கேட்கவே வேணாமே. ஸோ கார்த்திகைங்கிறது பொதுவாகவே சைவத்தோடு அதிக தொடர்புடையக்கூடிய ஒரு மாதம், நட்சத்திரம்னு சொல்லலாம். நாளைய தினம் கார்த்திகை மாதம் பிறக்கிறது. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெறுவது வழிகாட்டி ஜோதிடர் அரியேஸ்நல்லூர் வெங்கட்ராமனின் மகன் HV கிருஷ்ணபிரசாத். நன்றி, வணக்கம்.